மருது சார் வந்து நானும் ஒரு வர்ணம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதான் நான் நினச்ச பெரிய கேரக்டர் ஒரு படம். அதில் அவர் கோடக்டர் ஒர்க் பண்ண பேர்பட்ட பழக்கம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார், இதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ நான் ஒரு 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 6-7 மந்த்ஸ்க்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப லைவ்லியாக இருந்தது, அழகாக இருந்தது. அவர் பேர் மறந்துட்டேன். லிங்கா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். கூப்பிட்டு பாராட்டினார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நண்பன் பாபி நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் ஓவராலாக இருந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. ஜென்ரலாக வந்து இப்போ நாங்களாம் இங்கே சான்ஸ் தேட ட்ரை பண்ணும்போது ஊர்லேருந்து வந்த பசங்க அவங்க ரூமில் தான் போய் தங்கியிருப்போம். லஞ்சு அவங்க சமைப்பானுங்க, அவங்க ரூமில் சாப்பிட்டுட்டு அங்கே தூங்கிட்டு அப்படியே கம்பெனிக்கு ஃபோட்டோ கொடுக்குறது, அப்படி தான் போகுது லைஃப், போயிட்டு இருந்தது லைஃப் அப்போது. ஸோ அந்த மாதிரி அந்த லைஃப் வந்து ரொம்ப அழகாக யதார்த்தமாக எவ்வளோ பக்கத்தில் சொல்ல முடியும் அவ்வளோ பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது படமாகவும் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மாகவும் இருந்தது. நடிச்சிருந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் நடிச்சிருந்தாங்க. நல்ல படம். முக்கியமாக அந்த படத்தை விட இந்த டைட்டில் ரொம்ப அழகான டைட்டில், சென்னை உங்களை அன்புடன் வளர்க்கிறது. மது சொன்ன உடனே எனக்கு ஒரு என்னோட ஆஃபீஸில் வந்து தங்கிக்கலாம், 3 மாதம் சாப்பாடும் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அசிஸ்டண்ட்டு, நம்ம அசிஸ்டண்ட் இந்த அளவு சொல்கிறாருங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது. அதே நேரத்தில் ஆனால் நம்ம சினிமாக்காக முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஆளுலாம் இல்லாமல் போயிட்டாங்களே. எங்கேயோ கார் செட்டில் படுத்துக்கிட்டு உட்காந்துருந்தோம். அமரதீபம் படத்தில் வர்ற மாதிரி ஆற்காடு முதுவை ஸ்ட்ரீட்டில் ஒரு பழைய கார், எல்லாமே இன்ஜின் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கார், ஒரு பேக் சீட்டு மட்டும்தான் இருக்குது அரைக்குறையா. அதனால் அந்த கார் சீட்டு நண்பர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த கார்லேயே படுத்துக்குவோம் ராத்திரியில். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டு அங்கே உள்ள ஒரு கிணறு இருக்குது, அதில் குளிச்சுக்கிட்டு இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மெட்ராஸ்க்கு யாரையுமே தெரியாமல் வந்துட்டு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ மதுராஜ் வந்து அந்த மாதிரிலாம் சினிமா ஆர்வத்தில் வர்றவங்க யாரும் அவஸ்தைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அவர் ஏடிஎம் மேலும் பல பிரான்ச்சுகளை உருவாக்கி பிரமாதமாக வளரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பொதுவாக வெல்கம் டு சென்னைங்கிறது எனக்கு ரொம்ப, இந்த சென்னைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு. 4 மொழி கலைஞர்களையும் வளர்த்தது இந்த சென்னை தான். யாரையுமே சொல்லவில்லை. அது தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கேரளா இருக்கட்டும். இன்னைக்கு தான் தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்களே தவிர இந்த மண்ணுக்கு ஒரு புதர். இது வரைக்கும் ரயில் ஏறி வந்தவனோ லாரி ஏறி வந்தவனோ நடந்து வந்தானோ தெரியாது. வந்த யாருமே இங்கே கொஞ்ச காலம் கஷ்டப்படுவானே தவிர திரும்பி சென்றதே இல்லை. அதனாலதான் மெட்ராஸ். நீ எந்த ஊருக்கு போனாலும் பிழைக்கிறோ இல்லையா, சென்னைக்கு வந்தா பிழைச்சிக்கலாம். சென்னைக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. ஏன்னா நான் வரும்போது 20 லட்சம் மக்கள், இன்னைக்கு 1,75,00,000 மக்கள். இது வாங்கி வாங்கி கட்டிக்கணும். இந்த பூமிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஆனா கஷ்டத்தை சின்ன விஷயங்கள் தான். நீங்க பட்ட வரலாறு, எனக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் 60 ஆண்டு கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த சினிமா துறையில் நுழைவது என்பது இப்ப கொஞ்சம் ஈஸி. எங்கள் காலங்கள் ரொம்ப கடினம். அந்த கேட்டை உடைக்கணும்னா மிகப்பெரிய கோட்டையை உடைச்சோம்னு தான் நான் சொல்லணும். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இதுல கனவு சுமந்துட்டு வரக்கூடியவர்கள், கனவு தான் நமக்கு, வேற எதுவுமே கிடையாது. கருத்து ஒரு கற்பனைகளையும் கதைகளையும் தான் தலையில் சுத்திட்டு வரும். இங்க வந்து அது செல்லுபடியாகுமா இல்லையா, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது இருக்கு. அது ஒரு அற்புதமான சுகமான ஒரு வறுமை. அதை பார்க்காம இருக்க மாட்டான். அது ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்கும். சினிமா சம்பந்தக்காரன் கதை சொல்லி சிம்பத்தி வாங்கவே முடியாது. ஏன்னா கதை பண்ணு கஷ்டம் என்ன. ஆனால் இந்த படம் சினிமாக்காரர்களை சுமந்து வந்தவனுடைய சுகத்தையும் சொல்லி அதில் மிகப்பெரிய எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கான். என்ன வெளியில வரும்போது இந்த பிரிவி தியேட்டர் வந்து சார் சூப்பர் சார், நீங்க தான் சார், உங்களை தவிர யாரும் இப்படி படம் பண்ணோம்னே போவான். போய் வண்டி ஏறும்போது இவ்வளவு கேவலமா படம் எடுக்க முடியாது. அது ஒரு பூச்சிக்காக சொல்லுவது. அது இல்லை. இந்த படம் நான் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டன் ஆயினேன். இந்த பையன் இதெல்லாம் பண்ணானான்னு சின்ன டவுட் கேட்டேன். நிஜமா நீ தான் பண்ணியான்னு.
வீடுகளில் சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பையன் வளர்ந்து அந்த சின்ன பிள்ளை அதுவாளுக்கு ஒரு நட வண்டி வாங்கி கொடுங்கன்னு. அம்மா சரி சரி நட வண்டி வாங்க. கொஞ்சம் பொருளாதாரம் வளர்ந்ததுன்னா பையன் ஸ்கூலுக்கு ஊர் பையன்லாம் சைக்கிளில் போய்க்கிருக்கான், அவனுக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்காம பெரிய ரொட்டி கடை வச்சு இது பண்ணுறாங்கன்னு சத்தப்பட்டு இருப்பான். அவங்க காசு வந்தோம் சைக்கிள் வாங்கி கொஞ்ச காலம் கழிச்சு என்னாச்சுன்னா அப்படி போய் கொஞ்சம் என்ன ரியல் எஸ்டேட்டு கதை உள்ள சொன்னேன். உள்ள ஆசைப்படுறான்ல, நீங்க மட்டும் வண்டி, அவனுக்கு ஒரு சின்ன வண்டியை வாங்கி கொடுங்க காரை. சரி இப்போ என்ன இருக்குன்னா ரியல் எஸ்டேட் அங்க இங்கன்னு எக்கனாமிக்கலி ஃபைனான்சியலி ஏதோ வந்து ஒரு பிரமை சினிமா என்பது இப்படி பார்த்த ஒரு இது ஒன்றும் இல்லாம போய் எல்லா பிள்ளைகளும் தான் போய் நடிக்கிறாங்களாம்ல, பிள்ளைக்கு ஒரு படம் எடுத்து கொடுங்க. அப்பையன்தான் பிள்ளை ஒரு படம். என்னாடி சொல்றேன், அந்த எல்லாம் தாடி வச்சவெல்லாம் வந்திருக்கேன், அது தாடி தானே வச்சிருக்கேன், நம்ம வேலும் நல்லா இருக்கும். இது குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இப்படி போய் படம் எடுக்கிற ஒரு காலத்துல என்ன அவனால அவங்க ஊர்ல இருந்து வந்து இப்ப காது ஊத்தனா வந்து செய்முறைக்கு வருவாங்க. இப்ப எனக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஊர்ல இருந்து வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு சொந்தக்காரங்க பின்னாடி வந்து எதுக்கு எடுத்தாலும் கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. செய்முறை தான் இன்னும் செய்யலை, செய்முறை செஞ்சுட்டு காலையில் ரயிலில் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கடுமையாக தன்னை ஒரு கலைஞனாக எந்த விதமான இது இல்லாம அற்புதமாக ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க.